Hi friends, இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா பீட்ரூட் அல்வா தான் பார்க்க போகிறோம். இது சிம்பிளாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். இது இன்னும் டேஸ்ட்டாக வரத்துக்கு லாஸ்ட்டில் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாங்கன்னா ஆன் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு முந்திரியும் திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் முந்திரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன், அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஒரு 3 பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன். இதே எண்ணெயில் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதை இப்போ வந்து பீட்ரூட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குவோம். அதில் இருக்க தண்ணியெல்லாம் நமக்கு ட்ரை ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை மீடியம் இல்லை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போது எனக்கு இது ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. தண்ணிலாம் எதுவும் இல்லை. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா 1 கப் பால் 1 கப் தண்ணி இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வேக வைக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு, இது காய்ச்சின பால் காய்ச்சாத பால் இல்லைனா எந்த பால் வேணாலும் சேர்க்கலாம், திக்காக இருக்கணும். ஆனால் இப்போ இது நல்லா வேகட்டும். மூடி வச்சுட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம குக்கர்லேயும் செய்யலாம், ஆனால் அது குக்கரில் செய்யும் போது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். 10 நிமிஷம் தான் நமக்கு வெந்துடும் பீட்ரூட் நல்லா. இப்போ பாருங்கள், நல்லா பால்லாம் நல்லா வற்றி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை நம்ம இதுதான் எனக்கு 1/2 கப் சரியாக இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நம்ம பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்ததும் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நம்ம அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு மாதிரி சல்லுன்னு இல்லாமல் இருக்கும், அதுக்காக லைட்டாக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நம்ம கையில் நல்லா கலந்துக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக நமக்கு வற்றி வரும். இப்போ நல்லா ட்ரை ஆகி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா கடாயில் ஒட்டாமல் தனியாக வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், தண்ணியில் நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் ஒரு பேக்கெட் பால் பவுட்ரு, அதாவது 10 ரூபா தான் இந்த பேக்கெட்டு. இது நீங்கள் சேர்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். பீட்ரூட் அல்வா பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.